வணக்கம். ஸ்ரீ சாய் சச்சரிதத்தின் அத்தியாயம் 6 தொடர்ச்சியை காண்போம். உருசை ராமநவமி திருவிழாவாக மாற்றுதல். இவ்வாறாக விஷயங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தன. 1912 ஆண்டு வரை இவ்விழா படிப்படியாக முக்கியத்துவம் அடைந்து வந்தது. பிறகு ஒரு மாறுதல் நிகழ்ந்தது. அந்த ஆண்டு கிருஷ்ணராவ் ஜாகேஷ்வர் பீஷ்மா சாயி சகோணபாசனா என்ற சிறு புத்தகத்தின் ஆசிரியர் அமராவதியை சேர்ந்த தாதா சாஹேப் கபேடையுடன் திருவிழாவிற்கு வந்து முந்தைய தினம் தீஷிக்வாதாவில் தங்கியிருந்தார். அவர் தாழ்வாரத்தில் படுத்துக் கொண்டிருந்த போது லக்ஷ்மண் ராவ் என்ற காக்கா மகாஜனி மசூதிக்கு பூஜை சாமான்களுடன் போய்கொண்டிருந்தார். அப்போது பீஷ்மாவுக்கு ஒரு புதிய எண்ணம் தோன்றியது. அவர் காக்காவை நோக்கி பின்வருமாறு கூறினார்: ஷீர்டியில் உருஸ் அல்லது சந்தன திருவிழா ராமநவமி என்று கொண்டாடப்படும் உண்மைக்கு ஏதோ ஒரு தெய்வ ஏற்பாடு இருக்கிறது. இந்துக்களுக்கு ராமநவமி தினம் மிகவும் பிரியமானது. பின்னர் ஏன் இந்த நாளில் ராமநவமி கொண்டாட்டத்தை ஆரம்பிக்க கூடாது? காக்கா மகாஜனி இக்கருத்தை விரும்பினார். பாபாவின் அனுமதியை விஷயத்தில் பெறுவது என முடிவு செய்யப்பட்டது. அத்திருவிழாவில் கீர்த்தனை செய்யும், கடவுளின் புகழை பாடும் ஹரிதாஸை எங்கனம் அடைவது என்பதை முக்கியமான விஷயமாகும். ராமர் பிறந்ததை பற்றி தன்னுடைய பாடல்களான ராம அக்யன் தயாராய் இருப்பதாகவும் தானே இக்கீர்த்தனைகளை பாடுவதாகவும் கூறி பீஷ்மா இப்பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். காக்கா மகாஜனி அப்போது ஹார்மோனியம் வாசிக்க வேண்டும். ராதா கிருஷ்ணமாயியால் தயாரிக்கப்பட்ட சுண்ட்வடா, சர்க்கரை கலந்த இஞ்சி பொடி பிரசாதமாக பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்பு அவர்கள் பாபாவின் அனுமதியை பெறுவதற்கு சென்றனர். அங்கு நடந்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் அறிந்திருந்தார் பாபா. வாதாவில் என்ன நடந்து கொண்டிருந்தது என்று மகாஜனியிடம் வினவினார். குழப்பமடைந்த மகாஜனி கேள்வியின் அர்த்தத்தை அறிய முடியாமல் அமைதியாக இருந்தார். பின்னர் பாபா பீஷ்மாவை அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்டார். ராமநவமி திருவிழா கொண்டாடுவதன் கருத்தை அவர் தெரிவித்தது. பாபாவின் அனுமதியை கோரினார். பாபா உடனே அனுமதி கொடுத்தார். எல்லோரும் மகிழ்ச்சியுற்று ஜெயந்தி விழாவிற்கு ஏற்பாடு செய்ய தொடங்கினார்கள். மறுநாள் மசூதி துணி ஜோடனையால் அலங்கரிக்கப்பட்டது. ராதா கிருஷ்ணமாயால் ஒரு தொட்டில் கொடுக்கப்பட்டது. பாபாவின் ஆசனத்தின் முன்னர் அது வைக்கப்பட்டு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின. பீஷ்மா கீர்த்தனைகளாக முன்னால் எழுந்து நின்றார். மகாஜனி ஹார்மோனியம் வாசித்தார். மகாஜனியை கூப்பிடும்படி சாயிபாபா ஒரு ஆளை நிரூபித்தார். பாபா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதிப்பாரா என ஐயம் கொண்டு அவர் போக தயங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் போன பின்பு பாபா அவரை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றும் தொட்டில் ஏன் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கேட்டார். அவர் ராமநவமி திருவிழா துவங்கப்பட்டிருக்கிறது என்றும் தொட்டில் அதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறினார். அப்போது பாபா நிம்பாரிலிருந்து ஒரு மாலை எடுத்து வந்து அதை அவர் கழுத்தில் இட்டு பீஷ்மாவுக்கு மற்றொரு மாலை அனுப்பினார். கீர்த்தனை தொடங்கியது. அது முடிவடைந்ததும் ஸ்ரீராமருக்கு ஜெயம் என்ற கோஷம் வானை பிளந்தது. குலால் என்னும் சிகப்பு பொடி வாத்திய கோஷிடத்திலேயே சுற்றிலும் தூவப்பட்டது. எல்லோரும் பெருமகிழ்ச்சியுற்றிருக்கையில் ஒரு கர்ஜனை கேட்டது. கண்டபடி தூவப்பட்ட சிகப்பு பொடியானது பாபாவின் கண்களுக்குள் சென்றுவிட்டது. பாபா கோபாவேசம் அடைந்து பெருங்குரலில் திட்டவும் கடிந்து கொள்ளவும் ஆரம்பித்தார். இக்காட்சியால் மக்கள் பீதியடைந்து ஓட ஆரம்பித்தார்கள். பாபாவை நன்கு அறிந்த அவருடைய நெருங்கிய பக்தர்கள் பாபாவின் கடிந்துரைத்தலையும் திட்டங்களையும் வேஷமிடப்பட்ட ஆசீர்வாதங்களையும் எடுத்துக்கொண்டனர். ராமர் அவதரித்ததும் ராவணனையும் அகங்காரம் கெட்ட எண்ணங்கள் முதலிய அவனுடைய அரக்கர்கள் கொள்வதற்காக பாபா கடுமையான கோபாவேசம் அடைந்தது முறையே என அவர்கள் நினைத்தார்கள். மேலும் ஷீரடியில் ஏதாவது ஒரு புதிய வேலை ஆரம்பிக்கப்படுமானால் பாபா கடுமையாக கோபம் கொள்வது வழக்கம். எனவே அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். பாபா தமது தொட்டிலை உடைத்து விடுவார் என்று ராதா கிருஷ்ணமாயி பயந்து போய் மகாஜனியிடம் தொட்டிலை எடுத்து வந்து விடும்படி கூறினார். அவர் சென்று தொட்டிலை கழற்றிய போது சமயம் பாபா அவரிடம் சென்று தொட்டிலை அகற்ற வேண்டாம் என்று கூறிவிட்டார். பின்னர் சற்று நேரத்தில் பாபா சாந்தமடைந்தார். பின்பு மகாபூஜை, ஆரத்தி உள்ளிட்ட அந்நாளின் நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவேற்றின. பிறகு மகாஜனி பாபாவிடம் தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதி கேட்டார். இன்னும் விழா முடியவில்லை என கூறி பாபா மறுத்துவிட்டார். அடுத்த நாள் கீர்த்தனையும் கோபால் காலா விழாவும் நடைபெற்றன. கீர்த்தனைக்கு பிறகு தயிரும் பொரி அரிசியும் கலந்த ஒரு மண்பானை உடைப்பதற்காக தொங்கவிடப்பட்டிருக்கும். கிருஷ்ண பரமாத்மா தன் நண்பர்களான கோபாலர்களுக்கு செய்ததை ஒப்ப அதனுள் இருப்பதை எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். அதன் பின்னரே பாபா தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதித்தார். இவ்வாறாக ராமநவமி திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கையில் பகலில் 2 கொடி ஊர்வலமும்
இரவில் சந்தனக்கூடு ஊர்வலமும் வழக்கமாக கோலாகலத்துடன் அனைவரின் ஆரவாரத்துடனும் நல்ல முறையில் நடைபெற்றன. இத்தருணத்திலிருந்து பாபாவின் உருஸ் விழாவானது ராமநவமி திருவிழாவாக மாற்றப்பட்டது. அடுத்த ஆண்டிலிருந்து 1913 ராமநவமி நிகழ்ச்சியில் அதிகரிக்க ஆரம்பித்தன. ராதாகிருஷ்ணமாயி சித்திரையின் முதல் தேதியில் நாம சப்தாகம் செய்ய இறைவனது புகழை தொடர்ந்து 7 நாட்களுக்கு பாடிக்கொண்டிருப்பது ஆரம்பித்தார். எல்லோரும் முறை வைத்து பங்கெடுத்து கொண்டார்கள். அவளும் சில நாட்கள் அதிகாலையில் கலந்து கொண்டால் நாட்டின் எல்லா பகுதிகளிலும் ராம நவமி கொண்டாடப்படுவதால் ஹரிதாஸை பெரும் கஷ்டமானதும் மீண்டும் உணரப்பட்டது. ஆனால் விழாவிற்கு 5 அல்லது 6 நாட்களுக்கு முன் நவீன துகாராம் என்றறியப்பட்ட பால புவா மாலியை தற்செயலாக மகாஜனை சந்தித்தார். அவரை அவ்வாண்டு கீர்த்தனை புரிய செய்தார். அடுத்த ஆண்டு 1914 சாதாரா ஜில்லா பிர்ஹாட் சித்த கவடே என்ற நகரை சேர்ந்த பால புவா சாதார்கர் என்பவர் தமது நகரில் பிளேக் பரவியிருந்த காரணத்தால் அங்கு ஹரிதாஸாக இயங்க முடியவில்லை. எனவே ஷீரடிக்கு வந்து காகா சாஹிப் மூலம் பெற்ற அனுமதியுடன் கீர்த்தனை செய்தார். அவரது முயற்சிக்கு போதுமான அளவு சன்மானம் கொடுக்கப்பட்டது. முடிவாக ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஹரிதாஸ் ஒருவர் கிடைக்கப்படும் சிரமத்தை 1914 தாஸ்கனு மகாராஜை இப்பணியில் சாய்பாபா நிரந்தரமாக நியமித்ததன் மூலம் தீர்த்தார். அந்நாளிலிருந்து தற்போது வரைக்கும் அவ்வேளையை தாஸ்கனு வெற்றிகரமாயும் சிறப்பான முறையிலும் நிறைவேற்றி வருகிறார். 1912ஆம் ஆண்டின் ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா படிப்படியாக வளரத் தொடங்கியது. சித்திரை 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை ஷீரடி தேன் கூட்டை போல் மக்கள் திரளாக காட்சியளித்தது. கடைகள் அதிகரிக்க தொடங்கின. மல்யுத்த போட்டிகள், புகழ்பெற்ற மல்யுத்த வீரர்கள் பங்கெடுத்து கொண்டார்கள். முன்னைவிட பெரிய அளவில் ஏழைகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது. ராதா கிருஷ்ணமாயின் பேருழைப்பு ஷீரடியை ஒரு சமஸ்தானமாக்கியது. அதற்கு தேவையான பொருட்கள் சேர்க்கப்பட்டன. ஒரு அழகான குதிரை, பல்லக்கு, ரதம், வெள்ளி பொருட்கள், பாத்திரங்கள், பானைகள், வாளிகள், படங்கள், முகம் பார்க்கும் கண்ணாடிகள் முதலியவை அன்பளிப்பாக சமர்ப்பிக்கப்பட்டன. இங்கனம் தமக்காக உள்ள பொருட்கள் எல்லாம் ஏராளமாக அதிகரித்த போதிலும் சாயிபாபா அவைகளை எல்லாம் மதிக்காது தமது எளிமையாய் முன்போலவே பாதுகாத்து வந்தார். 2 ஊர்வலங்களிலும் இந்துக்கள் முகமதியர்களும் ஒன்றாக வேலை செய்து வந்தோம். அவர்களிடையே இதுவரை எவ்வித சச்சரவோ இடையூறோ இருந்ததே இல்லை. ஆரம்பத்தில் 5000 முதல் 7000 மக்கள் வரை கூடுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் அவ்வெண்ணிக்கை சில ஆண்டுகளில் 75,000ஆக அதிகரித்தது. எனினும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க விதத்தில் எவ்வித தொத்து வியாதியோ கலகமோ கடந்த பல ஆண்டுகளாக ஏற்பட்டதே இல்லை. மசூதி பழுதுபார்த்தல். கோபால் ராவ் குண்டிற்கு மற்றொரு முக்கிய எண்ணமும் உதித்தது. உருஸ் அல்லது சந்தனக்கூடு விழாவை அவர் தொடங்கியதை போன்றே மசூதியை தாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என எண்ணினார். எனவே பழுது பார்க்க கற்களை சேகரித்து அதன் பக்கங்களிலே சமப்படுத்தவும் செய்தார். ஆனால் இப்பணி அவருக்கு அளிக்கப்பட்டதல்ல. அது நானா சாஹிப் சாந்தோருக்கு தாழ்வாரத்தின் வேலை காகா சாஹிப் தீஷித்துக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதலில் பாபா இவ்வேலைகளை செய்ய அவர்களுக்கு அனுமதி அளிக்க மனமில்லாதவராய் இருந்தார். ஆனால் மகள் சாபதி என்ற உள்ளூர் அறியவரின் குறுக்கீட்டினால் அவர்களுக்கு அனுமதி கிடைத்தது. மசூதியில் ஒரே இரவில் தாழ்வார பணி முடிவடைந்ததும் பாபா தனது வழக்கமான ஆசனமான சாக்கு துண்டை விட்டொழித்து தாம் அமர்வதற்கு என்று ஒரு சிறு ஆசனம் அமைத்து கொண்டார். 1911 சபா மண்டபம் பெரும் உழைப்புடன் கடின முயற்சியுடன் ஒழுங்குபடுத்தப்பட்டது. மசூதிக்கு முன்னால் இருந்த திறந்த வெளியானது சிறியதாகவும் அசௌகரியம் உள்ளதாகவும் இருந்தது. காகா சாஹிப் தீஷித் அதனை விசாலப்படுத்தி அதற்கு மேற்கூரை போட விரும்பினார். பெரும் செலவில் இரும்பு தூண்கள், கம்பங்கள், துணிகள் முதலியவற்றை வரவழைத்து வேலையை ஆரம்பித்தார். இரவில் எல்லா அடியவர்களுக்கும் கடினமாக உழைத்து கம்பங்களை ஊன்றினார்கள். ஆனால் மறுநாள் காலை சாய்பாபா சாவடியிலிருந்து திரும்பி வந்த போது எல்லாவற்றையும் வேருடன் பிடுங்கி வெளியே எறிந்தார். ஒரு முறை இவ்வாறு நிகழ்ந்தது. அவர் மிக உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கம்பத்தை ஒரு கையில் பிடித்து கொண்டு அதை அசைத்து வெளியே எடுக்க ஆரம்பித்து மற்றொரு கையால் தாத்யா பாட்டேலின் கழுத்தை பற்றினார். தாத்யாவின் முண்டாசையை வலிந்து பற்றி இழுத்து ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்தி அதன் பற்ற வைத்து குழியில் தூக்கி எறிந்தார். அச்சமயம் பாபாவின் கண்களில் எரியும் நெருப்பு துண்டம் போலிருந்தது. ஒருவருக்கும் அவரை பார்க்க தைரியமில்லை. எல்லோரும் பயங்கரமாக அஞ்சினார்கள். பாபா தனது பையிலிருந்து ₹1 எடுத்து அதை ஒரு புனித நிகழ்ச்சி நிவேதனம் போல் அங்கே விட்டெறிந்தார். தாத்யாவும் மிகவும் பயந்து போனார். தாத்யாவுக்கும் என்ன நிகழப்போகிறது என்பது தெரியவில்லை.
ஒருவருக்கும் தலையிட தைரியம் இல்லை. பாபாவின் குஷ்டரோகி அடியவரான பாகோஜி ஷிண்டே என்பவர் கொஞ்சம் முன்னேற துணிந்தான். ஆனால் அவன் பாபாவால் தள்ளப்பட்டான். மாதவராவுக்கு அதை போன்ற மரியாதையே கிடைத்தது. அவர் கற்களால் அடிக்கப்பட்டார். ஆனால் சிறிது நேரத்திற்கு பின் பாபாவின் கோபம் தணிந்து குளிர்ந்தது. கடைக்காரனிடம் ஆள் அனுப்பி, நீ பூ வேலையை செய்த ஒரு முண்டாசு வாங்கி வர செய்து தாத்யாவுக்கு ஒரு சிறப்பான கௌரவம் செய்விப்பதைப் போல தாமே அவர் தலையில் கட்டிவிட்டார். பாபாவின் இவ்வினோத குணத்தை கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டனர். அவ்வளவு வேகமான பாபாவை கோபமடைய செய்தது எது? தாத்யா பாட்டேலுக்கு உதை கொடுக்கும்படி செய்தது எது? அவரது கோபம் அடுத்த வினாடியே தணிந்தது எப்படி என்பதை அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள இயலவில்லை. சில வேளைகளில் பாபா மிகவும் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்தார். இனிமையான விஷயங்களுடன் அன்புடன் பேசினார். பின்னர் உடனே சின்ன பொய்க்காரணம் இருந்ததோ இல்லாமலோ கோபாவேசமடைந்தார். அத்தகைய பல சம்பவங்களை இங்கே கூறலாம். ஆனால் எனக்கு எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை. எனவே அவைகளை எனக்கு தோன்றிய போது கூறுகிறேன். அடுத்த அத்தியாயத்தில் பாபா ஒரு முகமதியரா இந்துவா என்னும் வினா எடுத்து கொள்ளப்படும். அவரின் யோக பயிற்சி, சக்தி மற்றும் பல விஷயங்களும் விவரிக்கப்படும். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். வணக்கம். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.